மறைமுகமாக பல நேரங்கள்ல சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்டத்தட்ட அந்த உண்மையை உறுதியாக எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த அந்த நிலைக்கு வந்திருக்காரு. அதை நாம் உண்மையிலேயே வரவேற்கிறோம். ஆனாலும் இன்னமுமே அவர் இந்த குறிப்பாக மாற்றி எழுத சொல்றாங்க என்பதை அவர் அப்படி புத்தாம் பொதுவாக சொல்லாமல் உண்மையை உடைத்து நான் கிமு 300 வரைக்கும் தான் கிபி 300 வரைக்கும் தான் நான் சான்றுகளை கொடுத்திருக்கிறேன். கிபி 800 என்பது இப்படி இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே அதுதான் இப்ப எங்களுக்கு முரண்பாடாக இருக்குன்னு அவர் விளக்கம் கொடுத்தால் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். அதே வேளையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் உழைத்திருக்கிறார்கள். இந்த நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அவர் பெரும் புகழோடு எல்லா காலத்திலும் வாழணும், நம்ம வாழ்த்துவோம். ஆனால் இன்னமும் இந்த அரசியலுக்குள் சு வெங்கடேசன், பாலகிருஷ்ண ஐஏஎஸ் போன்றவர்கள் அவருடைய சுயநல அரசியலுக்கு சிக்காமல் அவர் ஒரு ஏஎஸ்னுடைய ஒரு ஆய்வாளராக நின்று உண்மையை தொடர்ந்து எடுத்து சொன்னா நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ் உலகமும் வரவேற்கும். இதுதான் அவருக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமாக நாம் பார்க்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இந்த புரிதல் வந்த பிறகு இப்போது பாலகிருஷ்ணா ஐஏஎஸ்க்கு இந்த கவுண்டர் எல்லாம் முன்வைக்கிறாரா, அல்லது தமிழ் சமூகம் விழித்து கொண்டது, தமிழ்லயும் இன்டலெக்சுவல்ஸ் உருவாகிட்டாங்க, அவர்கள் தர்க்கபூர்வமாக தரவுகளையும் ஆய்வுகளையும் முன் வச்சு பேச தொடங்கிட்டாங்க, அதனால நம்ம சரியான விஷயங்களை பேச வேண்டி இருக்குது அப்படிங்கிற சூழலுக்கு நகர்ந்து இருக்கிறாரா, இல்லை ஒரு தொழில்முறையா ஐஏஎஸ் பாலகிருஷ்ணா அவர்களோட ஒரு தொழில்முறை போட்டியாக அந்த மனப்பான்மையில இப்படி எல்லாம் பேசுகிறாரா, எப்படி புரிந்து கொள்வது? நான் மிகச் சரியான கேள்வி, மிகச் சரியான தளத்தை மையத்தை தொட்டிருக்கீங்க. நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ண ஐயா அவர்கள் அவருடைய மாற்றங்களை நம்ம சொன்னோம். அதே வேளையில்